சீரிஸ் கம்ப்ளீஷன் ஒரு 5 சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்களா, சீரிஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 563 647 479 815 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இது சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா. 647லேருந்து 563 இருக்கா, போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு? 7ல் 3 போச்சுன்னா 4, 14ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 8 கிடைக்குமா? 84. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 84. 563 ப்ளஸ் 84 பண்ணோம்னா 647 கிடைக்கும். அடுத்ததா இதுக்குள்ள வித்தியாசம் பார்க்கலாம். இப்போ 647 இருக்கா, 1 minute. 647 எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 479 சப்ராக்ட் பண்ணுங்க. 17ல் 9 போச்சுன்னா 8 கிடைக்குமா? அடுத்ததா இங்கே வந்து 13ல் 7 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 6. இது வந்து 5 ஆகிடுமா? 5ல் 4 போச்சுன்னா 168. இப்போ இது டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா 168 ஆகும். ஸோ 647லேருந்து 168 போச்சுன்னா 479 நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த 84ஐயும் 168யும் பாருங்கள். 84ஓட டபுள் மடங்கு தானே 168. ஓகே. அடுத்ததாக இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 815 815லேருந்து 479 சப்ராக்ட் பண்ணுங்கள். 15ல் 9 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 6. 0. 10ல் வந்து 7 போச்சுன்னா எவ்வளோ? 3. இங்கே வந்து 7ல் 4 போச்சுன்னா 336. இப்போ இது வந்து 336. இதுவும் வந்து நமக்கு 84 டேபிளாக தான் வரும். எத்தனை வரும்னு பாருங்கள். 84 × 4 இன்னும் 6ன்னு இருக்குது. ஸோ 4 டேபிள் எடுத்து பார்க்கலாம். 16 பேலன்ஸ் 1, 4 எடுத்து 32, 33 இருக்கா. அப்போ இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 336ன்னு வருது. இதை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 84 1 டைம் பண்ணியிருக்காங்க. 84 எப்படி எழுதுனா 84 × 2 power 0ன்னு எழுதலாமா? இங்கே 84 × 2 power 1. ஓகேவா. இங்கே 84 × 2 power 2ன்னு எழுதலாமா? அப்போது நெக்ஸ்ட் இது என்ன வரும்? 84 × 2 power 3 பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் காமனாக வந்து 84 ஆட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு 2 power 0 2 power 1 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ 84 × 2 power 3 கண்டுபிடிச்சி இதை நம்ம வந்து சப் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2 power 3னா 8ஆ, 84 × 8 போடுங்க. 8 4s are 32, பேலன்ஸ் 3. 8 64ஆ, 64 + 672 இன்னும் இருக்குது. இப்போது 815லேருந்து 672 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5ல் 2 போச்சுன்னா 3. அடுத்தது 11ல் 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4ன்னு கிடைக்குமா? 7ல் 6 போச்சுன்னா 143ன்னு கிடைக்கும். ஸோ 815லேருந்து 672 வந்து மைனஸ் பண்ணால் 143ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 143 தான். ஓகேவா. என்ன பண்ணியிருக்காங்க? 84 வந்து காமனாக எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து 2 power 0 2 power 1 அந்த மாதிரி ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. ஆல்டர்னேட்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டால் கிடச்சிடும். இந்த கொஷின் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஷின் போனால், இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேபி மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1 2 5 12 27 58 121. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இதுவும் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 2 போட்டால் 2ன்னு கிடைக்குதா. அடுத்தது 2 5ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதிடலாம்? 2 × 2 + 1ன்னு போட்டால் நமக்கு கிடைக்குமா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். இன்ட்டு 2 5 2s are 10, 10 + 2. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்துக்கும் வந்து காமன் மல்டிபிள் 2 போட்டுட்டு அடுத்ததாக வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 2 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. இதுக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு போட்டால் கிடைக்குமா? அடுத்தது பாருங்கள். இதுக்கு வந்து இன்ட்டு 2 + 4ன்னு போட்டிருப்பாங்க. அடுத்ததாக இன்ட்டு 2 + 5. கடைசியில் அப்போ என்ன வரும்? இன்ட்டு 2 + 6ன்னு கிடைக்குமா? வெயிட். இப்போ வந்து 121 × 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் கீழே போட்டுக்கலாம். 2 வந்து 2 1s are 2வா, 2 2s are 4, 2 1s are 2, 3ன்னு கிடைக்கும்.
சாரி 2 1 சார் 2 கிடைக்கும் 242 242 6 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 6 இருக்கா, அப்போ வந்து 248 இருக்கு. ஸோ ஆப்ஷனில் இருக்கா 248. இதை நீங்கள் இடையிலலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது 12 2 24 24 + 3 27. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் காமனாக வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்ததாக வந்து 1 2 3ன்னு இந்த 2 மல்டிப்ளோட ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு ஆன்சர் வந்து 248ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இதை பார்த்தோம்னா இந்த சீரிஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 5 6 9 15. அடுத்ததாக பார்த்தோம்னா 40. இப்போ வந்து இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, 1 இருக்கா, 5க்கும் 6க்கும் போட்டுக்கோங்க. 6க்கும் 9க்கும் எவ்வளோ இருக்குது, இது வந்து நமக்கு ஒரு 3 கிடைக்கும். நம்ம 3 எப்படி எழுதலாம், 1 + 2ன்னு எழுதலாமா, எழுதிக்கோங்க. 9க்கும் 15க்கும் வித்தியாசம் 6ன்னு கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 1 + 2 + 3. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுத்துக்கிட்டாங்க டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக பார்த்தோன்னா 1 + 2 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கு அடுத்தது வேணும்னா 1 + 2 + 3 + 4 அப்படின்னு போட்டால் கிடச்சிடும். இதை ஆட் பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், 7 9 10. ஸோ 15ஓட 10 ஆட் பண்ணால் 25. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, 25 இருக்கா, ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. ஏன்னா இந்த 40க்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 4 வரைக்கும் போட்டிருக்காங்க. 1 + 2 + 3 + 4 + 5. இது மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடச்சிருக்கு. இப்போ 10 + 5 15 கிடைக்குமா. இந்த 25ஓட 15 ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல 14 கிடைக்குதா. ஸோ இதுதான் அந்த ட்ரிக். ஓகேவா, நெக்ஸ்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லாங் சீரீஸ் கொடுத்தாலே நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 டேர்மாக பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் டேர்ம் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னு போட்டு, ஓகேவா. 13 24 அடுத்ததாக 35 எடுத்துக்கோங்க. 35 46 57. இது ஒரு டேர்ம். செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. இது வந்து 32 43 கொஷின் மார்க். அடுத்ததாக 65 76. இதில் வித்தியாசம் பாருங்கள். ஓகேவா, 24க்கும் 13க்கும் எவ்வளோ வருது, 11 வருதா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 11 தான் கிடைக்குது. செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ 32க்கும் 43க்கும் 11 தான். ஸோ இங்கேயுமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 11 தான் கிடைக்குது. 43ஓட 11 ஆட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ, 3 + 1 54. ஸோ நமக்கு இங்கே 54 இருக்குது ஆப்ஷனில். 54 தான் ஆன்சர். என்னது 54. 2 டேர்மாக பிரித்து எழுதிட்டு அதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறாங்க. 11 வருதா. ஸோ இதோட 11 ஆட் பண்ணால் நமக்கு இங்கே வந்து கொஷின் மார்க் இடத்துல 54ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. 4 9 கொஷின் மார்க் அடுத்து 39. டினாமினேட்டர் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 9 20 கொஷின் மார்க் 86. இப்போ இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும், 5 வருமா. அடுத்ததாக பார்த்தோன்னா 5 + 10. அப்படியே இங்கே இருக்கிற இதை வந்து டபுள் ஆக்குறாங்க 10. இப்போ 10 டபுள் ஆக்குனா 20 வருமா. ஸோ 9 + 10 19 கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ 19 + 20 எவ்வளோ கிடைக்கும், 39 கிடைக்குதா. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இது ரெண்டு ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ளது. அது வந்து டபுள் பண்ணால் நம்மளுக்கு வந்து தேர்ட் டேர்ம் கிடச்சிது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர் வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். இது இப்போ வந்து டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 9க்கும் 20க்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது, 11 வருமா. அடுத்ததா 11 இது 22 நம்ம 11ஓட டபுள் மடங்கு 22. 22ஓட டபுள் மடங்கு எவ்வளோ வரும், 44. ஸோ இவங்க வந்து எல்லாமே வந்து டபுள் பண்ணியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் வச்சு அடுத்தடுத்து. இப்போது 20ஓட 22 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 42ன்னு கிடைக்குமா. டினாமினேட்டரில் அப்போ வந்து இந்த இடத்துல 42. ஆன்சர் அப்போ வந்து என்னென்னா 19/42. ஏன்னா இதையும் அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 19 + 20 39 கிடைக்குதா.
அதே மாதிரி 42 இன்ட்டு 44 போடுங்க ப்ளஸ் 86ன்னு வருதா. ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து டபுள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருது. ஓகேவா, இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.